ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அப்பர்ணா சூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் உடம்புக்கு ரொம்ப தெம்பான பச்சை சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ருசியாகவும் அவ்வளோ அட்டகாசமாகவும் இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் வீட்டில் இருக்க சுண்டக்காய் செடியில் இருக்கிறத அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து பறித்து குழம்பு வைக்க போகிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் பறிச்சுட்டு இருக்காங்க. இந்த பெருசாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சின்னதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு, அதை வந்து பறிக்கக்கூடாதுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் செடியில் வந்து 2 குத்தளவுக்கு சுண்டக்காய் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து பறித்து குழம்பு வைக்க போகிறோங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது நமக்கு அதோட டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப அதில் நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு கொத்து. ஸோ நமக்கு பறிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குச்சியோடு தான் வரும். ஸோ இன்னொரு கொத்து வந்து இந்த சைடு இருக்குது. ஸோ அதையும் வந்து பறிச்சிடலாம். நம்ம வந்து சமைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த குச்சி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சுண்டைக்காய் மட்டும் எடுத்துக்கலாங்க. பச்சை சுண்டைக்காய் வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க. உடம்புல இருக்க வந்து எல்லா புழுக்கள், குழந்தைங்களுக்குலாம் இது வந்து கொடுத்தோம் அப்படின்னா வந்து அவங்க சாக்லேட் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம கொடுத்தோன்னா உடம்புக்கு எல்லா புழுக்களையும் மொத்தமாக வந்து கொன்றும். இப்போ இந்த 2 கொத்தையும் நம்ம ஃபுல்லாக வந்து பறிச்சாச்சுங்க. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம ரெசிபிக்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த குச்சியை மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாங்க. ஸோ இப்போ குழம்பு செய்கிறதுக்காக ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கடாய் எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நல்லெண்ணெய் ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 7லேருந்து 8 பல் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் காரத்துக்காக வந்து 3 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கலாங்க. இதோட பச்சை வாசனை வந்து நல்லா போகணும். இது போனதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேங்க. அதை குட்டி குட்டி ஸ்லைஸாக போட்டு நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிடலாங்க மீடியம் ஃப்ளேமில். ஸோ வதக்கினதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா வந்து ஆற வச்சு மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கணுங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒரு பக்கம் ஆறட்டும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதே கடாயில் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதுக்கடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை சுண்டைக்காயை வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் அந்த கசப்பு தன்மையெல்லாம் சேரும். கூடவே வந்து ஒரு 2லேருந்து 3 பல்லளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்னதாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ அரைச்சதை வந்து நம்ம வந்து இந்த குழம்புல வந்து சேர்க்க போகிறோங்க. இதை ஊற்றிட்டு மிக்சியில் இருக்க சாரை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. அதையும் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுலாம் இதை. அதுக்கப்புறமா இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நம்மளோட காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். 2 மசாலா பொடி சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு சைஸ் புளியை வந்து ஊற வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து கரைச்சி இந்த தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்துட போகிறோம். சேர்த்துட்டு இந்த குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. ஒரு 7 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சா குழம்பு நல்லா திக்காகிடுங்க. ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறமா எண்ணெய் நல்லா கூடி வர ஆரம்பிக்கும். நமக்கு குழம்பு வந்து தயாராகிடுச்சுன்னு அர்த்தங்க. பாருங்கள், சூப்பரான பச்சை சுண்டைக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் உங்களோட வீட்டை ட்ரை பண்ணி பார்த்து எல்லோரும் ருசிச்சு சாப்பிடுங்க. மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.